ஹாய், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்ரீ வேம்பலியம்மன் கோயில் ஆலந்தூர். இன்றைக்கி 4வது வாரம் எங்கள் கோயிலில் திருவிழா காப்பு கட்டுவாங்க. இப்போ நாங்கள் காப்பு கட்ட தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கோயில் தெரியும்? இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இதுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மெரின் ஹோட்டல் பேக் சைடில் இருக்குது. இப்போ என்னென்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்றதை நான் காட்டுறேன். காப்பு கட்டுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு எல்லோரும் க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்ன பிறகு உள்ளே எல்லாேருக்கும் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டியாச்சு. 3 நாள் இங்கே திருவிழா நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு. இன்றைக்கி சாமி ஊர்வலம் வரும். நாளைக்கு எல்லாம் அலகு குத்தி கோயிலை ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா நடக்கும். இப்போ அடுத்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சாட்டையில் 3 அடி அடிப்பாங்க. இதை இப்போ வேஷ்டி கட்டுன்னு வந்திருக்காரு. அவர் தான் எங்கள் நைனா. நல்லா வெயிட்டாக போடுங்க அப்படின்ட்டு போகிறாரு. அடி சரியில்லை, வேகமாக அடிக்கிறான். அடி சரியில்லை. எங்கள் மாமா வெளிலேருந்து ஜாலியாக சொல்லுன்னு இருக்காரு. ஹாய், இப்போ காலையில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேம்பலியம்மன் கோயிலோட 2வது நாள் திருவிழா. இன்றைக்கி காலையில் எல்லோரும் அலகு குத்திட்டு சாமிக்கு பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பாலில் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அண்ணாவும் அவங்க அப்பாவும் தான் வருஷம் சாமிக்கான சூலத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க கூட தான் எல்லோரும் பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க எடுத்துகிட்டு வர பாலை வச்சு தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையை ஆரம்பிப்பாங்க சனிக்கிழமை. இது வெறும் ட்ரெய்லர் தான். நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஆலந்தூர் சைடு கத்திப்பாரா ஜங்ஷன் அந்த சைடு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300-400 பேர் அலகு குத்திட்டு வேல் குத்திட்டுலாம் வருவாங்க. கூட வர மக்கள் பார்த்திங்கன்னா காப்பு கட்டினவங்களே ஒரு 1000-2000 பேர்கிட்ட வருவாங்க. இந்த அண்ணன் தான் வருஷம் சனிக்கிழமை அன்றைக்கி பால் எடுத்துகிட்டு வருவார் சாமிக்கு. இவர் எடுத்துகிட்டு வர பாலும் இளநீரை வச்சு தான் சாமிக்கு அபிஷேகமே பண்ணுவாங்க. ஹாய், நான் வருஷம் அலகு குத்துறதால இது சொந்தமாக எனக்கு நானே டிசைன் பண்ணி செஞ்சுட்டது. இவர் தான் இதை டிசைன் பண்ணி கொடுத்தவர், அசாரு. நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இப்போ நம்ம போட வேண்டிய கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க கோயிலில் போட்டுட்டு ஒரே கேங்காக ஜாயின் ஆகிடுவாங்க. இப்போ நான் ரெகுலராக போடுற அந்த கோயிலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நான் ஒரு 10th இதை போட்டுட்ருக்கேன். கிளம்புனதும் நம்ம பசங்க நான் அலப்புற கொடுக்குறவங்கள அதுலேயே ரெக்கார்டு வைக்கிறவன்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. மெயினான காரணம் தாமஸ் பால். இவர் தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணவர்.
வரப்போ அக்னி சட்டியும் கிளம்பிருச்சு. இந்த அக்னி சட்டியில் இருக்க அக்னி எடுத்து தான் ஈவினிங் நடக்கிற தீமிதி திருவிழாவுக்கு அக்னி வைப்பாங்க. ஹாய், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்ரீ வேம்பிலியம்மன் கோயிலில் 3வது நாள் திருவிழா, தீமிதி திருவிழா. இன்றைக்கி எல்லோரும் எல்லை சுற்ற கிளம்பிட்டோம். எல்லை சுற்றுறதுனா ஒரு எல்லையில் ஒரு அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு கோயிலாக போவோம். அந்த கோயிலில் எல்லா அம்மனையும் வர வைப்பாங்க. வர வச்சு அவங்கள்ட்ட குறி கேட்பாங்க. எல்லோரும் நல்லபடியாக தீயில இறங்கி வருவாங்களா, சந்தோஷமானு சொல்லி கேட்பாங்க. ஒருத்தரும் அருள் வாக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே மழை வரும்னு ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்த எல்லா சாமியும் சொல்லியிருக்கு. இவர் தான் நாகையா குருசாமி. இவர் மேலே ஆலாச்சம்மன் சாமி வருவாங்க. அவங்க அருள்வாக்கு சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்புவோம். அவரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அக்னி பொம்மை. இந்த பொம்மை எடுத்துகிட்டு நெருப்பு மேடையில் வச்ச பிறகு தான் தீ மூட்டுவாங்களே. அங்கே மேடையில் வச்ச பிறகு ஒரு மிராக்கல் நடக்கும். என்னென்னா, இந்த பொம்மையை வச்ச உடனே வருஷம் பார்த்திங்கன்னா கருடன் மேலே 3 சுற்று சுற்றும். கரெக்டாக அந்த டைமுக்கு எங்கே இருந்தாலும் கருடன் வந்துட்டு கோயில் கோபுரத்தை 3 சுற்று சுற்றிட்டு போவோம். இதுதான் இங்கே நடக்கிற மிராக்கல். ஹாய், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ரேணுகா தேவி வேம்பிலியம்மன் கோயிலில் தீ மூட்டிட்டாங்க. அக்னி மேடையில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். மேடையில் அக்னி கொளுத்தினதும் காப்பு கட்டின எல்லாருக்குமே மஞ்சள் சந்தனம் போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி மடி கட்டுவாங்க. மடி கட்டுறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் அவங்க மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தீ மிதிக்கிறவங்களோட மடியில் எலுமிச்சப்பழமும் விபூதி கட்டியும் போட்டு அவங்களோட வேண்டுதலை வச்சுருவாங்க. அந்த கட்டின எலுமிச்சப்பழம் விபூதியோடு தான் எல்லாருமே அக்னியில் இறங்கி வருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா வருஷம் அங்காளம்மனை என் மாலையோடு சேர்த்து கட்டி தான் எப்போவுமே அக்னியில் இறங்குவேன். சிங்காரிச்சு முடித்ததும் அருள்வாக்கு கேட்பாங்க. யார் முதல்ல இறங்கணும், யார் 2வது இறங்கணும்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இறங்குவோம். நான், எங்கள் மாமா பசங்க 2 பேர் இறங்குவோம். வாக்கு கேட்டு முடிஞ்சவொடனே நாங்கள் லைனில் நின்றுட்டோம். தீ மிதிக்கிற லைனில் நின்றுட்டுருக்கோம். அம்மனை எடுத்து மேடையில் வச்சுட்டாங்க. தீ மிதிக்கிற எல்லா பக்தர்களும் நேரடியாக அம்மனை பார்த்து தீயில் இறங்குற மாதிரி எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. அம்மனை வச்சதும் அம்மன் கரகம் எடுத்துகிட்டு தீயில் இறங்கி வந்துட்டாங்க. கரகம் வந்த கொஞ்ச நேரத்துலேயே அக்னி சட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் எப்போவுமே அக்னி சட்டி இறங்கினதுக்கப்புறம் தான் நான் இறங்குவேன். வருஷம் நான் அக்னி சட்டி இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அக்னி சட்டி இறங்கின பிறகு தான் நான் அக்னியில் இறங்குவேன். சாமி அருள்வாக்கு சொன்னதில் முதல்ல என்னோடய பெரிய மாமா பையன் இறங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 2வது எங்கள் சின்ன மாமா பையன் இறங்கணும். 3வது நான் இறங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் 3 பேரும் இறங்கி வரோம். பார்த்தவனா வெளில போங்க. தீ மிதிச்சு பார்த்தவனா வெளில போங்க. யார் இந்த இடத்துல நிற்காதீங்க ப்ளீஸ். ஹாய், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வேம்பிலியம்மன் கோயில் ஆலந்தூர். நேற்று இங்கே தீமிதி திருவிழா நடந்தது. தீமிதிச்ச எல்லாருமே இன்றைக்கி கோயிலுக்கு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த தீமிதி திருவிழாவை பார்க்காதவங்க யூடியூப்பில் ஸ்ரீ வேம்பிலியம்மன் ஆலந்தூர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். நேரில் வர முடியாதவங்க அதில் பார்த்துக்கோங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த தீ மிதித்து அந்த கறித்துண்டை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் கட்டுவாங்க. இதை கட்டினா எந்த தீய சக்தியும் வராதுன்றது ஒரு நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் திருவிழான்றது சாமிக்காக பண்ணுற விஷயம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நேற்று நாங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு நடந்து வரும்போது எங்கள் மேலே தண்ணி ஊற்றி வர வழியெல்லாம் ஜூஸு, மோர் அந்த மாதிரி கொடுத்து எங்களை டயர்டாகாமல் கோயில் வரைக்கும் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த திருவிழாக்கள், பண்டிகைகள் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக நடத்திட்டு வராங்களோன்னு தோணுச்சு.